எதுக்குடா குட்டி போட்ட போன மாதிரி குறுக்கால நடக்கால நடந்துட்டு இருக்கீங்க? பசிக்குதுடா, இப்ப என்ன பண்ண சொல்றேன்? வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல, வேலைக்கு பசி மட்டும் வந்துருது. காக்கா கத்துது. ரொம்ப புதுசுடா. காக்கா கத்துனா என்ன? பொறுத்து இருந்து பார். கா கா எங்கடா போறா? என்னடா அது? சீக்கிரம் தட்டை எடுக்கடா. இன்னைக்கு ப்ராப்ளம் ஓவர். அப்பாடா, இப்பதானே சாப்பிட்ட திருப்தி இருக்கு. எல்லா காக்காய்க்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஷாபாஷ். வியாபாரிங்க என்னென்ன சாமான்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, பெரிய வியாபாரிங்க, பெரிய சரக்கு. தெரு தெருவா சுத்தி ஓட்ட ஓடத்துல பொறுக்கிட்டு வரானுங்க. அத ஏலக்கடைங்கிற பேர்ல ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீயே நம்ம வியாபாரத்தை காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. அரிக்கன் விளக்கு, இது என்ன சொல்லி விற்க போறீங்க? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல உபயோகப்படுத்தின சொல்லி வித்துருவேன். ஒரு ஜோடி பழைய செருப்பு, இத என்ன சொல்லி விற்க போறீங்க? தப்பம்மம் போட்டிருந்த செருப்புன்னு சொல்லி வித்துருவேண்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு. இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வெடிச்சு செத்து போயிடும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இதை எப்படி விற்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சிருந்த கமண்டலம் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். அப்படி சொன்னா ஜனங்க நம்புவாங்களா? சில இளிச்சுவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா, எத்தனை தடவை கேக்குறது? வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சா. இப்ப புது ட்ரெஸ் வேணும்னு கேக்குறா. தான பிரச்சனை. அம்மா, நான் பணம் தர்றேன், உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அகஸ்தியர் எங்க? கீழே. அடிபடி. ஏப்பா, என் பழைய துணியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்கா? ஸ்ரீதேவி போட்டிருந்த ட்ரெஸ்னு சொல்லி வித்துற மாட்டேன். சரியான அப்பா. இது என்னங்க இது? வயலின். இது என்ன சொல்லி விற்க போறீங்க? வயலின் சொல்லித்தான் விற்கணும். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். யார் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி விற்க போறீங்க? பிரபல மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி உபயோகப்படுத்துற வயலின் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். ஏன்பா, ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நானா ஏமாத்துறேன்? வர்றவங்க ஏமாறுறாங்கம்மா. அது சரி, இதெல்லாம் ஆளை வச்சு ஏழை கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துறலாம். வாங்க. என்னங்க இது? பால் குடிச்சுக்கிட்டே கொரட்டை விடுறீங்களா? பாலை குடிச்சுக்கிட்டே கொரட்டை வர்றேனா? வாயில பால் இருக்கு, கொரட்டை இங்க இருந்து வருது, நான் வர்றேன்னு சொல்றியே. யாருன்னு பாக்கலாம் வாங்க. வயலின் யார் இங்க கொண்டு வச்சது? ஒண்ணு கொண்டு வந்துருப்பா. சரி, எடுத்து வச்சுட்டு வா. மறுபடியும் கொரட்டை சத்தம். உன் தம்பி வந்து வர்றானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. பின்ன எங்க இருந்து கொரட்டை சத்தம் வருது? ஏங்க, மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள இருந்தா வருது. சரி, வா பாக்கலாம். வா வாங்க. என்னங்க, இங்க இருந்த வயலின காணோம். காணோமா? எங்க போச்சு? போயிருக்கோம். இதுல இருந்துதான் கொரட்டை சத்தம் வருது. இப்ப என்னங்க பண்றது? பேய் பிடிச்ச வயலின் போல இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, யார் தலையிலாவது கட்டிடுவோம். வீட்டுல திருநு இருக்க. எதுக்கு? பூசுறதுக்கு. வயலினுக்கா? நமக்கு பூசி படுத்துக்குவோம். வந்துரு. ஓடிடுவோம், சீக்கிரம் ஓடிவாங்க.
மணி 5:30 ஆச்சு, இன்னும் உங்களை காணுமே. எப்ப வந்து எப்ப படத்துக்கு போய் வரட்டும், பேசிக்கிறேன். பிகர் பாத்தியா, தனியா நின்றுட்டு இருக்குது. பிகர் அக்கறா இருக்கு, ஓரம் கட்டிடுமா? ஓகே. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வரேன் தன்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. மாலை என்னங்க நீங்க என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? நான் வர சொன்னா என்னங்க சொல்றீங்க? உங்க கோவம் எனக்கு தெரியும். 2 நாளா பாக்க வரலங்கிறதுக்காக நீ இப்படியே முன்ன பின்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிறது. பாட்டுக்கு ஆள் இருக்கு, அம்பே வேணா வா கழட்டிக்கலாம். சாரி சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா நீங்க யாரு? சார், என் பேர் சித்ரா. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமா போறதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ ஐம் சாரி, இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. உங்க பேரை கூட கேட்காம போறேன். உங்க பேர் என்ன சார்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் சேகருங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சரியான வழி தேடிட்டு இருக்கேன். தற்கொலையா? ஆமாங்க, இந்தியாவுல வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்குலாம் இதான கதி. ரொம்ப விளையாட்ட பேசுறீங்களே. இல்லங்க, நான் வேதனையில பேசுறேன். வேலை கிடைக்கலங்கிறதுக்காக விரக்தி அடையிறது முட்டாள்தனம். உங்க தகுதிக்கு உண்டான வேலை நிச்சயம் கிடைக்கும். நீங்க சின்சியரா ட்ரை பண்ணீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். ஒரு பொண்ணு 5 நிமிஷம் பேசினது ஆறுதலா இருக்கே. இதே மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைச்சா தெரியாமலா சொல்லிருக்காங்க. A woman behind every successful man. இந்த கம்பெனில காலியா இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், அதுவும் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா. சார், நான் கூட ஸ்போர்ட்ஸ்மேன் தான் சார். சார் இதோ சார், வாலிபால்ல சாம்பியன், ஃபுட்பால்ல சாம்பியன், கிரிக்கெட்ல சாம்பியன் சார். காலேஜ்ல நான் எல்லா கேம்ஸ்லயும் சாம்பியன் சார். சரி சரி, யூனிவர்சிட்டி அளவுல எல்லா சர்டிபிகேட்டும் வச்சிருக்கேன். ஸ்டேட் அளவுல ஏதாவது சாதனை பண்ணிருக்கியா? இல்ல சார். சாதனை பண்ணிட்டு வா, அப்புறம் இருக்கிற வேலையை உனக்கு தரேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நீ வேலை இல்லாம கஷ்டப்படுற, நான் வேலையில இருந்து கஷ்டப்படுறேன். சரி சரி, தலைக்கு மேல வேலை இருக்கு, இடத்த காலி பண்ணு. போ போ. அப்படியே சொன்னாங்க. எவண்டியது ஆரோ விடுறது? கோபிநாத் பிகாம் ஃபுட்பால் வினர். ஏன் இதுல என்ன போட்டிருக்கு? கோபிநாத் பிகாம் வாலிபால்னு போட்டிருக்கு. இதுல கோபிநாத் பிகாம் பாஸ்கெட் பால்னு போட்டிருக்கு. யார் அந்த கோபிநாத்? இது கிரிக்கெட், இது ஹாக்கி, இது ஜாவலின் த்ரோ. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பிடிக்கல, கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிடும். சர்டிபிகேட்லாம் ஏன் ஆரோ பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்தியா முழுவதும் வேலை தேடி கிடைக்கலையே. பிகாம் படிச்சிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல. சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போதாதா, சாதனை பண்ணி காட்டணுமா? நோ நோ, நீங்க நினைக்கிறது தப்பு மிஸ்டர் கோபிநாத். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாராவது மந்தவெளியாவது. மிஸ், என் பேரு சித்ரா, நீங்க சித்ரானே கூப்பிடலாம். உங்கள மாதிரி எத்தனையோ பட்டதாரிங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்கள மாதிரியே மனசு உடைச்சிட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா you will get it. அப்படிங்கிறீங்க? Thank you மிஸ் சித்ரா, நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். That is the spirit. இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கலங்கிற ஏக்கம் வருமா? What a beautiful figure. என்னடா இன்டர்வியூ என்னாச்சு? ஆட போட, இன்டர்வியூல கேள்வியா கேட்கறானுங்க. மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டான். எந்திரியா பார்த்து சொல்றேன்னு. போடா வெளியன்னா வந்துட்டேன். இப்படி பதில் சொன்னா உனக்கு எவன்டா வேலை கொடுப்பா? டேய், ஓ இன்டர்வியூ என்னடாச்சு? என்னடா கேள்வி கேக்குறானுங்க இந்த இன்டர்வியூல? ஆர்டினரி மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டினரி மேன் ஜட்டியை போட்டுக்கிட்டு மேல பேண்ட் போடுவான், சூப்பர் மேன் பேண்ட போட்டுட்டு அதுக்கு மேல ஜட்டியை போடுவான்னு. எந்திரிச்சு போடான்னா வந்துட்டேன். டேய், உன் வேலையை விடுறா. எனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? விட்டுருவனா? ரஸ்தாளி பழம் இரு, பதறாத உரிக்கிறேன். சாப்பிட போதும் போதும், தோலை சாப்பிடாத. டேய், எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன்டா. அறிவு இருக்காடா? சாரி, வாழைப்பழத்தோட எங்க உரிச்சு போட்டிருக்க? வேற எவனாச்சும் வேணும். மூர்த்தி, கோபி, என்னடா இன்டர்வியூ போயிட்டு வரேன். டேய், சாப்பிடாம கொள்ளாம இப்படியே போனா எப்படிடா? விருந்து ரெடியா இருக்கும்போது சாப்பாடு எதுக்குடா? டேய், காக்காக்கு இன்னும் சோறே வைக்கல, அதுக்குள்ள நீ வேற. அவ்வளவுதானே, இப்ப வைக்கிறேன் பார்.
எங்கப்பா இவ்வளவு ஐட்டமா? வாங்கடா வாங்க. இவ்வளவு சோற பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, இது காக்காய்க்கு வச்ச சோறா கல்யாணம் விட்டு சோறா? டேய், அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய், திதியோ விதியோ சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன் நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. எதா இருந்தாலும் 3 பேர் ஒன்னா சாப்பிடுவோம். வாங்க குடுறா. வாங்க. போனா போனா என்னம்மா? உனக்கு வச்சிருந்த சோறுங்கடி. காக்காக்கு வச்சுட்டேமா. அவ்வளோத்தையுமா? ஒரு காக்கானா பரவாயில்ல, 3 காக்கா பசியோட இருந்தது, அதனாலதான் என் சாப்பாடை வச்சுட்டேமா. நீங்க சாப்பிடலனா அப்புறம் நான் பட்னி இருக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? வயிற்று பசியை மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கும் தங்கச்சி இல்லைங்கிற குறையும் அந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. இன்டர்வியூக்கு நேரமாச்சு, கிளம்பு. ஏண்டா, வீட்டுக்காரர் வாடகைக்கு வந்துடுவாரடா? அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா சொல்றாவ? அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு, நேரமாச்சு கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூடா. ஆமா, நீ என்ன பண்ண போற? மச்சி, அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு. என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டு இதுதான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் வாடகைக்கு, 100 ரூபாய் ஜாலிக்கு. எப்படி ஐடியா? டேய், எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கையை காலை முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்தா நமக்கு என்னடா? டேய், என்னடா ஆச்சு? டேய், என்னடா ஆச்சு? எவ்வளவு ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருடி விட்டா, அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவ மட்டி என் கையில கிடைச்சா. கிடைச்சான்னாவா? பக்கத்திலே நிக்கிறான். இவனா? டேய், மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கையை காலை உடைச்சுக்குவானுங்களோ? டேய், இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இட்டு முன்னாடி போய் வைக்கிறேன். ஏடா, வலிக்குதா? இல்லடா. சரி வா, தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன என்ன அப்போலாக போக முடியும்? இதுல ஒண்ணும் சாப்பிட்டவன் பாய் கலையறான், சாப்பிடாதவன் இலைக்கு அலையறான். ஏண்டா, உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? பால் ரெடி. ஐயோ வேணாம், நான் ஏற்கனவே தெருக்குழாயில குடிச்சிட்டு வந்துட்டேன்பா. ஆமா, நீ பாட்டுக்கு தெம்பா படுத்துன்னு இருக்கிய, நாளைக்கு வீட்டுக்காரன் வருவான வழின்னா. டேய், ஒரு ஐடியா. விளம்பரம் பண்றானுங்களே, இது உங்களது பேங்க் உங்களது பேங்க்னு. பேசாம பேங்க்ல பூந்துட்டா? பூந்துட்டா வாசல்லையே பெல்ட்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான் துப்பாக்கிய. நீ வேற சும்மாறா, இந்த ஒத்த கைய வேற எங்க போனான்னு தெரியல. என் கைய உடைச்சிட்டு ஒத்த கையன்னு பட்டை வேற குடுக்குறீங்களா? அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? நாளைக்கு வீட்டுக்கார வருவான், பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் போயிருந்தேன். ஏதுடா பணம்? எப்படியோ கிடைச்சுடா. எப்படி கிடைச்சது? என் சர்டிபிகேட் அடமானம் வச்சு. என்னடா சர்டிபிகேட் போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன்? டேய், தண்ணியை குடிச்சிட்டு வாழ்க்கையை தள்ளிடலாம்டா. தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? போய் குடுத்து வர சொல்றா. வீட்டுக்காரன் மளிகை கல்ல இருப்பான், கொண்டு போய் கொடுத்துரு. ஐயோ, இவனா பையில பணத்தை பார்த்து விட மாட்டானே, அன்னைக்கே சொன்னானே. என்னடா, வாடகை பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேனே. வாங்கிட்டவர் என்னடா சொன்னாரு? அவன் சரியா லூசுடா. போங்க, 150 ரூபாய் பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு அடிச்சிட்டு ஃபேன் படுத்துறேன்டா.
அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னே அது இந்த ஓரத்துல போடுறேன்ட்டா. கூலரை பத்தி அது இந்த பக்கம் வைக்கிறேன்ட்டா. தம்பி எல்லாத்தையும் நீயே அவர்கிட்ட சொல்லிடுற. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு, ஏசி, கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல, சும்மா தமாஸ் பண்ணேன். டேய், தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? டேய், நீ வயலின் வாங்குவியோ வாக்கியால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்காதுங்கடா. முறைக்காதுங்கடா. ஏண்டா வாடகை பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னா வயலின் வாங்கிட்டு வந்து நிக்கிற? இல்ல, அது வந்து நான் வயலின வாங்கின அந்த சோக கதையை சொல்றேன் கேளுங்கடா. சித்ரா ஏஜென்சிஸ் இதுல போதுற வேண்டியதான். அரே, அவன் இந்த பக்கம் தானே வந்தான். என்கிட்டே இருந்து தப்புறான் இல்லை. சேட்ஜி இங்கேயே இருக்கிறான். அவனை பிடிக்காம விடுறான் இல்லை. ஆஜர், என் பேர் மணி சார். யோ, இது என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற. உட்காரியா? நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில் இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. போக சும்மா கேட்பானுங்க போல இருக்கு. வேண்டாம். இது பாத்தீங்களா, சாதாரண மூக்குப்பொடி டப்பா இல்ல, ஹிட்லர் உபயோகப்படுத்தின மூக்குப்பொடி டப்பா. மூக்குப்பொடியோட சேர்த்து 10 ரூபாய். ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு? உட்காரியா? நீ என்ன கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? பாத்தீங்களா, மூக்கு 1 ரூபாய். இது மூக்குப்பொடி டப்பா 10 ரூபாய். 10 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 75 ரூபாய், 75 ரூபாய் ஒரு தரம், 75 ரூபாய் 2 தரம், 75 ரூபாய் 3 தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஐயா, ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லைங்க. செக்கா இருக்கா? பரவாயில்ல. அதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாக்குல கேட்டேன். விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா? பல்ராமா சார், 1 தரம், 2 தரம், 3 தரம். தூக்கு. ஐயா, 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 என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா. அதை எடுமா. இந்த வயலின் ரோமாபுரியிலிருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலின் எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பெயிண்ட் அடிச்சிருக்கான். 1 தரம். கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபா கொண்டு வந்தேன். 30 ரூபா பஸ்ஸுக்கு போச்சு. 20 ரூபா சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபா இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? 150. வெரி குட். 150 ரூபாய். 1 தரம், 2 தரம், 3 தரம். சித்ரா, வயலின கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க, வந்து வாங்கிக்கங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதையா? நான் இதுக்கு வரலங்க. வயலினை வாங்க வரலையா? அப்பா, இவரு என்னது? வயலின் வாங்க வரலையா? பல்ராமா? ஐயோ, வளராம வேண்டாங்க. நான் வயலின் தான் வாங்க வந்தேன். இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்படி தாண்டா என் தலையில கட்டிட்டாங்க. பொண்ணு ஈனி இழிச்ச உடனே வயலினை வாங்கிட்டு வந்துட்டியா? சீச்சி, மரியாதையா வயலினை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரல, உன்னை அடிச்சே கொன்னுடுவான். இல்லடா, அந்த பொண்ணு போக போறே இல்லையா? போடா. ஓடிட்டான். இருக்கான்னு பாக்குறேன். அது இல்லைங்க, இந்த வயலினை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். அடடே, எங்க ஏலக்கடையில ஒரு பொருளை வித்துட்டோம்னா திருப்பி வாங்குறதே இல்ல. அதுவும் நீங்க ஒரு இசை மேதை, வாங்கின வயலினை திருப்பி கொடுக்கலாமா? நான் இசை மேதை பின்ன இல்லையா? ஆமாமாமா, நான் இசை மேதையே தான். உங்க முகத்தை பார்த்தோன்னே நினைச்சேன் நீங்க ஒரு இசை களஞ்சியம், சங்கீத சாம்ராட், முடிசூடா மன்னன்னு தெரியுதே. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. பரவாயில்ல,
இந்த வயலினை நானே வச்சுக்கிறேன். மிஸ்டர் மூர்த்தி, வயலின் இசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர். எனக்காக இந்த வயலின்ல காம்போதி ராகத்துல ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா? காம்போதி? அட கபோதி, மாட்டிக்கிட்டியாடா? ஏங்க அழறீங்க? அது வந்துங்க, இன்னைக்கு எனக்கு வயலின் கத்து கொடுத்த வாத்தியாரு இறந்த நாள், அதனால இன்னைக்கு வயலின் வாசிக்க மாட்டேன். அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் காந்தி பார்க்குக்கு வரேன், அப்போது வாசிச்சு காட்டுவீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை? ஓகே ஓகே, வச்சுக்கலாம், வாசிக்கலாம். ஏமாத்திர மாட்டீங்களா? ஏமாத்த மாட்டேன். காந்தி பார்க் வர ஞாயிற்றுக்கிழமை, கம்மிங் சண்டே. ஆமா. ஓகே, வரட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை மறந்துட மாட்டீங்களே? மறக்க மாட்டேங்க. போங்கடா போங்கடா போக்கத்த பசங்களா, ஏற்கனவே 3 வயிறு காலி, இதுல 4வது வயிறு வேற, கொஞ்சம் விட்டு 5வது வயிறு கொண்டு வந்துருவான். வேலையை பாருங்கடா வெட்டி பசங்களா. ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு வேண்டாமா? டேய் மூர்த்தி, நீ கவலைப்படாதடா, நான் அங்க இருக்கோம்டா. டேய், உங்களை தான் நம்பி இருக்கேன். ஏண்டா இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த விரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? வரும். தாயத்தா விக்கிறோம் நம்ம. இல்ல டேய் முண்டம், ராகம் வரும்டா. முண்டம்னு ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ, இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். கம்போதி இப்படி வாசிச்சா காம்போதி வராது, கழுதுதான் வரும். எவ்வளவு ஒரு ஏலக்கடைக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வயலின் வாசி காமிக்கணுமா? இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க, அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்குறாரு. அவன் காதலுக்கு நம்மளால ஆன ஹெல்ப்டா. டேய், நானே இவ்வளவு சிரமப்படுறேனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இதை வாசிக்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ்னு சொன்னாங்களே. முண்டோ இது கூட தெரியலையா? அதான்டா வயலின் ஃபேமஸ், வளையப்பட்டி. ஓஹோ, வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்சே, அதை இப்ப பேரா மாத்திட்டாங்களா? தமிழ்ல ஃபேமஸ் வளையப்பட்டி சுப்பிரமணியம், வயலின்ல ஃபேமஸ் குன்னக்குடி வைத்தியநாதன். கரெக்டா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அத தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல, உன்னை நான் விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீமா? அதுக்குள்ள இவன் தான்டா. டேய் வயலின் கத்து கொடுறா, என் காதுல அதுலதான்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு, ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லாரும் மனசையும் உருக்கிறேன் பார். என் தம்பி சோக கீதை வாசிக்கிறாரே, யாராவது தேசிய தலைவர் யாருங்க? கால் மாட்டியா? தம்பி என்ன வாசிக்க விட மாட்டேங்கிற? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க? என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு? பாருங்க தம்பி, தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. அவன் தூங்குறாயா?
என்னடா அது மாலையெல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திருந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. ஆமா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? ஐயோ என்னடா கொட்டாங்கச்சி பிச்சைக்கார மாதிரி இப்படி வாச்ச உன் காதுல வரமாட்டான், கழுதான் வரும். என்னடா கிண்டலா பண்றீங்க? வயலின் வேற எடுத்துட்டு சொல்லிட்டீங்க. இப்ப என் காதுல ஒரு டைம் ஆயிடுச்சு. இதுல எப்படி நான் சாங் வாசிக்கிறது? நீ வாசி கீழ்ச்சது போதும், பேசாம நாங்க சொல்றத கேளு. அவ்வளவு சீக்கிரம் உன்னால வயலின் கத்துக்க முடியாது. ஆனா உன் காதலிக்காக நீ வயலின் வாசித்தாகணும். அதுக்கு ஒரே வழி. ஏண்டா அது ரேடியோட டேப் இருக்காரு, இத வச்சு நான் என்னடா பண்றது? இத வச்சுக்கிட்டு டப்பாங்குத்து ஆடு. சொல்றத கேளுடா, அதுல புன்னக்குடியோட வயலின் மியூசிக் இருக்குது. இத உன் பாக்கெட்ல போட்டுக்க. உன் காதலி வர்றப்ப சுவிட்ச் ஆன் பண்ணு, அதுல இருந்து மியூசிக் வரும். அதுக்கேத்த மாதிரி நீ சும்மா நடி. உண்மையிலே நீ தான் வாசிக்கிறேன்னு உன் காதலி ஏமாந்துருவா. நல்ல ஐடியாடா. உணர்ச்சி வசப்பட்டேன்டா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சுவிட்ச மாத்தி போட்ட டேப் ரெக்கார்டுக்கு போல ரேடியோ ஆன் ஆயிடும். அப்புறம் நீ மாட்டிக்குவ. ஓகேடா. டேய் கொஞ்ச நேரத்துல என் காதல வந்துருவா. இருந்து பாத்துட்டு போங்கடா. இருந்து பாக்கலாம்டா. உன்னை விட நான் தான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் காதலி என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ நொந்துடுவ. அட பாவிகளா, உங்களை நம்பவே முடியாதா? டேய் என்ஜாய் பண்றா. நல்லா பண்ணு, சுவிட்ச கிச்ச மாத்தி போட்டுறாத. ஆமா. இன்னும் இந்த மாலை காணோம். சொன்னபடி கரெக்டா எடுத்துக்கு வந்துட்டீங்களே. நான் மதுரைக்காரன், எதுலுமே கரெக்டா இருப்பேன். எங்க சொன்னபடி வயலின் வாசிங்க பாப்போம். வயலின் வயலின் வாசிடுவோம். மதுரை மேலமாசி வீதி ஸ்டைல வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? சங்கீத மேதனா, நீங்க தான் சங்கீத மேத. உங்களுக்கு சங்கீத சாம்ராட்லயே பட்டம் கொடுக்கலாம். கொடுங்க, எப்ப நீங்க பட்டம் கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். நிச்சயமா கொடுக்குறேன். கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறீங்க? சத்தம் தானே. வச்சிட்டா போச்சு. வச்சிட்டாவா? வாசிச்சிட்டா போச்சு. வாசிங்க. சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு. என்ன சார், என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் வீட்டுக்கும் போகாம ரோட்டுக்கும் போகாம நிக்கிறானே? ஐயோ, அங்கெல்லாம் கையோ கேதீங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே சொன்னாலே வரும்போது மறக்காம இதயம் நல்ல வாங்கிட்டு வாங்கன்னு. புரியுது? இதயத்துல அப்படி மிஸ்டர், இவ்வளவு நேரம் ஏமாத்திட்டீங்களா? உங்களுக்கு வயலின் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன கொண்டுடவா போறேன்? கிளைமேக்ஸ்ல சொதப்பிருச்சே.